கடலில் ஒளிந்திருக்கும் ஒரு துளி அல்ல காதல், ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெரும் கடல் இந்த காதல். சம்மதிக்கும் முன் சித்திரவதையும் சம்மதித்த பின்பு நித்திரைவதையும் தருகிறது இந்த காதல்னு சொல்லுவாங்க. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, காதலிக்கணும்னா கவிதை எழுத தெரிஞ்சிருக்கணுமா, கவிதையின் மூலமாகத்தான் காதலை சொல்ல வேண்டுமா, கவிதை எழுத தெரியாதவர்கள் காதலிக்க கூடாதா கேட்டிருந்தாரு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, காதல்ன்ற இந்த 3 எழுத்து கவிதை கொண்டுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவிதைகளுமே படைக்கப்படும். காதல்ன்ற வார்த்தையை உச்சரிக்கும் போதே அது அடுத்தவரது காதல் ஒரு கவிதையாகத்தானே உள்ளே நுழையுது. அதனாலதானே தபுசங்கர் சொன்னார், நான் எழுதிய அத்தனை கவிதைகளும் உன்னை பற்றி தான், ஆனாலும் ஒரு கவிதை கூட உன்னை போல் இல்லையேன்னு கேட்டிருப்பாருங்க. காதல்ல மட்டும்தான் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட கவிதையாகவே பார்க்கப்படுது. காதலன் சொல்றாராம், அன்பே இருவரும் கொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம், கடல் மேல் சிகப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம், நம் காதலை கவி பாடவே ஷெல்லியின் பைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம்னு காதலன் சொல்றாராங்க. காதலி சொல்றா, விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடுதான் என்னானதோ, காதல் வெளியிலே காற்றை கடிக்கிறாய், இல்லை மனம் பித்தானதோன்னு கேட்கிறாங்க. பைத்தியம் ஆயிட்டியாப்பா அப்படின்னு. காதலில் மட்டும்தாங்க இந்த பைத்தியக்காரத்தனங்கள் கவிதையாக பார்க்கப்படுது. உடம்புல இருக்கக்கூடிய தசைகளிலே வலுவான தசை நாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காதல்ல மட்டும் அந்த நாக்கு வலிமை இழந்து உளறி குட்டிக்கொண்டே இருக்கும். அந்த உளறல்கள் எல்லாமே கவிதையாகத்தானே பார்க்கப்படுது. ஜி.ஆர். சுரேந்திரநாத் ஒரு கவிதையில சொல்லுவாரு, ஒரு கதையில கவிதையை பற்றி சொல்லுவார். மயூரி அவள் கல்லூரியில் இருக்கக்கூடிய அத்தனை கவிதை போட்டியிலும் முதல் பரிசு பெறுபவர். மோகன் இந்த மயூரியை காதலித்தான். தன்னுடைய காதலை எப்படி சொல்வதுன்னு மோகனுக்கு தெரியல. அவளுக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடு அப்படின்னு விக்னேஷ் சொல்றான். வேணா, அவளுக்கு ஒரு கவிதை புத்தகம் வாங்கி கொடுன்னு விக்ரம் சொல்றான். அதெல்லாம் வேணா நண்பா, நீ உன் கைப்பட ஒரு கவிதை எழுதி அவளுக்கு பரிசாய் கொடு அப்படின்னு கணேசன் சொல்றான். இது எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டு மோகன் யோசிச்சான். நேரா மயூரியிடமே சென்று, மயூரி, எனக்காக நீ ஒரு உதவி செய்வாயா? நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். அந்த பெண் என்னை விட அழகானவள், அந்த பெண் என்னை விட திறமையானவள், அந்த பெண் என்னை விட ஆற்றல் மிக்கவள். ஆனாலும் கூட எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பெண்ணை நான் காதலிக்கணும். நான் காதலை சொல்வதற்காக எனக்காக ஒரு கவிதை எழுதிட முடியுமான்னு மோகன் மயூரிடமே போய் கேட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் மயூரி அவனுக்காக ஒரு அழகான ஒரு கவிதையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. 4 வித பண்புகளும் இருக்கும், அவள் நாவசைந்தால் நான்மறைகள் பிறக்கும், விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் ஜாலமிட கண்கள் வியக்கும், உடல் சிலிர்க்கும், கூற வீட்டு ஜன்னல் இது, குயிலு வந்து கூவுது என்று நானும் வியந்தேன், இந்த கவிதையை வரைந்தேன்னு மயூரி ஒரு கவிதை எழுதி வந்து கொடுக்குறாள். மயூரி இந்த கவிதையை அவளிடம் கொடுத்தால் அவள் காதலை ஏற்றுக்கொள்வாளா? கண்டிப்பான முறையில் இது நான் எழுதிய கவிதை, இதை கொண்டு போய் அவளிடம் கொடு, அவள் காதலை ஏற்றுக்கொள்வாள்னு மயூரி சொல்றாங்க. அது எப்படி மயூரி அவள் ஏற்றுக்கொள்ளனா என்ன பண்ண? சத்தியமா அவள் ஏற்றுக்கொள்வாளா? இது நான் எழுதிய கவிதை, இதை கொண்டு போய் ஒரு கல்லிடம் கொடுத்தால் கூட கல் உன்னை காதலிக்கும்னு மயூரி சொல்றான். உடனே மோகன் சொன்னான், கல்லெல்லாம் என்னை காதலிக்க வேணாம், நீ என்னை காதலிச்சா போதும், நான் உனக்காக எழுதிய இந்த கவிதை தான் இதுன்னு மோகன் வந்து மயூரிட்டம் அவள் எழுதிய கவிதையை அவளுக்கே கொடுத்தான்னு அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. வார்த்தைகளோடு வந்தவன் வெட்கத்தோடு திரும்பி சென்றாள்னு ஜி.ஆர். சுரேந்திரநாத் அந்த கதையில முடிச்சிருப்பாரு. மயூரி காதலை கவிதையாக்கினார், மோகனோ கவிதையை காதலாக்கினார். இந்த காதல்ல மட்டும்தான் சிரிப்பு கவிதையாகிறது, அழுகை கவிதையாகிறது, கண்ணீர் கவிதையாகிறது, ஏக்கம் கவிதையாகிறது, மோகம் கவிதையாகிறது. காதலில் மட்டும்தான் மௌனம் கவிதையாகிறது. காதலே கவிதையாகத்தானே இருக்கிறது. காதலின் இயல்பே காத்திருப்பதா? காத்திருங்கள், இன்னும் காதலி.